இருக்கலாம். அது அவங்களுக்கு நிறைவான பலனையும் கர்த்தர் பேருள்ள அன்பு ஐக்கியம் இன்னும் அதிக அளவுக்கு ஊன்றுவதற்கும் அது உதவியாக இருக்கும். அதுதான் ஆண்டவர் கற்றுக் கொடுத்த பாடம். அதன்படியாக நான் உங்களுக்கு ஒரு சிறிய உதவியை செய்வதற்கு எனக்கு ஆண்டவர் கிருபை செய்தார். அல்லேலூயா. அதற்காக நான் நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவருக்கு. அல்லேலூயா. இந்த நேரத்திலும் கூட உங்கள் மத்தியிலே என்னை கடந்து வர செய்து அனுபவம் மிகுந்த ஊழியர்கள் 40 வருடம் எத்தனையோ வருடங்கள் இருக்கும் உங்கள் மத்தியிலே என்னையும் கொண்டு வந்து பேச வைத்ததற்காக தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். அடுத்து ஐயாவர்களுக்கும் நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த தருணத்தை கொடுத்த நீங்க எல்லாரும் வந்து இந்த நாட்கள் அமர்ந்து கேட்கிறதுக்காகவும் நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் பேசி பெரிய காரியங்களை சொல்வாராக. வேதத்திலே நாம் கர்த்தர் புலம்புகிற காரியத்தை நான் பார்க்கணும். வேதத்திலே கர்த்தர் அங்கலாய்த்து புலம்புகிற காரியத்தை நாம் பார்க்கிறோம். அது எல்லாருக்குமே தெரிந்திருக்கும். அவர் எங்கே போய் அங்கலாய்ப்பார்? நம்மிடத்தில் தான். கர்த்தர் கிரியை செய்ய வேண்டும் என்று நாம் நினைப்போமையானால் நாம் தேவை. நாம் ஒவ்வொருவருமே இந்த ஊழியத்துக்கு மிகவும் முக்கியமானவர்கள். நீங்கள் எப்படிப்பட்ட ஊழியம் செய்கிறீர்கள் என்பது முக்கியம் அல்ல. கர்த்தர் உங்க மூலமாக என்ன ஊழியத்தை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறாரோ அந்த ஊழியத்தை நீங்கள் செய்து முடிப்பீர்களே, ஆனால் அதுதான் பெரும் பாக்கியம். தொடர்ந்து ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்வதற்காக அந்த பந்தய பொருளை நோக்கி ஓடும் பொழுது எல்லா காரியத்தையும் செய்து அவரிடத்திலே நாம் கிரீடத்தை பெற்றுக்கொள்வோம். அல்லேலூயா. அதே போல் இந்த நாட்களிலும் கூட இந்த வாரம் முழுவதுமாக அதிக போராட்டத்தோடு ஜெபத்திலே இருந்த பொழுது, ஆண்டவரே உம்முடைய தாசர்களுக்கு நான் என்ன செய்ய வேண்டும், நான் என்ன சொல்ல வேண்டும்? அவர்கள் எல்லாம் முதிர்ந்த ஊழியக்காரர்கள். அவர்கள் மத்தியிலே என்னை கொண்டு போய் பேச வேண்டும் என்று நினைக்கிறேன். நீ என்ன செய்ய போகிறேன்? நீ என்ன சொல்ல போகிறேன்? என்ன வார்த்தை? நானும் பல நாட்கள் ஜெபித்தேன். வார்த்தை வரவில்லைன்னா போய் ஜெபிக்கவே முடியாது, போய் பேசவும் முடியாது. கடைசியாக ஆண்டவர் என்னோடு பேசினார். ஏன்னா நார்மலா நம்ம ஊழியக்காரர்களிடத்துல பேசும் பொழுது கொஞ்சம் ஜாக்கிரதையா பேசணும் இல்லையா? அதனால ஆண்டவரிடத்துல அதிக அளவு போராடி ஜெபித்த பொழுது ஆண்டவர் கடைசியா பேசின ஒரு வார்த்தை, ஆண்டவரே இந்த வார்த்தை தானே என்று திட்டமும் தெளிவுமாக கேட்ட பிறகு அந்த வார்த்தையை படித்துக் கொண்டு ஜெபித்து ஆண்டவரிடத்திலே வசனங்களையும் வார்த்தைகளையும் பெற்றுக்கொண்டு உங்கள் முன்னிருக்கிறேன். அல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. நாம் எடுத்து வாசிக்கலாம். எசேக்கியேல் 22வது அதிகாரம் 30வது வசனம். நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்கதாக ஒரு மனுஷனை தேடினேன், ஒருவனையும் காணேன். இதுதான் கர்த்தர் எனக்கு கொடுத்த வார்த்தை. மறுபடியும் 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 கேட்டேன், இந்த வார்த்தை தானா? ஆண்டவரே உங்களுடைய பிள்ளைகள் எல்லாம் வருத்தத்தோடு வந்திருப்பார்கள். ஆறுதலான வார்த்தைகள், உற்சாகமான வார்த்தைகளை தேடி வருவார்கள். ஆனாலும் என் ஆண்டவரே நீர் இந்த வார்த்தையை தான் சொல்லுகிறதா என்று மறுபடியும் மறுபடியும் கேட்ட பொழுது கர்த்தர் உறுதிப்படுத்தின வார்த்தை இந்த வார்த்தை. உங்கள் ஒவ்வொருவருக்கும் வருகின்ற வார்த்தை இந்த வார்த்தை தான். நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்கதான ஒரு மனிதனை தேடினேன், ஒருவனையும் காணேன். வருத்தத்தோடு சொல்லுகிறார், ஒரு மனிதனையும் காணேன். நாம் கேட்கலாம், நானும் அனுபவத்தில் ஆழமான ஊழியங்களை செய்து வருகிறேன். எனக்கா இந்த கேள்வி? உங்களை பார்த்துதான் இந்த கேள்வி. ஒருவனை தேடினேன், ஒருவனையும் காணும். நானும் கேட்டேன், ஆண்டவரே எப்படி இந்த காரியத்தை குறித்து பேச சொல்லுகிறேன்? தேசம் எப்படியா இருக்கிறது? அங்கலாய்க்கிறேன், இன்னமும் அங்கலாய்த்துக் கொண்டுதான் இருக்கிறேன். எத்தனை ஊழியக்காரர்கள் சென்னையில் இருக்கிறாங்க, அனுபவம் மிகுந்த மூத்த ஊழியர்கள், எத்தனையோ ஊழியங்களை காலம் காலமாக செய்து வருகிற ஊழியர்கள் இருக்கிறார்கள். ஆனாலும் கர்த்தர் அங்கலாய்க்கிறார்.
நாம் ஒரு விஷயம் திரும்பி பார்ப்போமே ஆனால் ரீசெண்டா ஒரு 10 வருஷத்துல நம்ம ஒரு பார்த்தோம் அப்படின்னா என்ன காரியங்கள் நடந்ததுன்னு நமக்கே தெரியும். புயல் வந்தது, வெள்ளம் வந்தது, கொள்ளை நோய் வந்தது. ஒரு 10 வருஷத்துக்குள்ள இதெல்லாம் எதற்கு? நம் தேசம் சரியா இருந்ததே ஆனால், நாம் திறப்பிலே நிற்போமையானால் இந்த காரியம் நடக்குமா? நாம் பிழைத்தால் போதும், நம்முடைய சர்ச்சு மக்கள் பிழைத்தால் போதும், நமக்கு உறவினர்கள் பிழைத்தால் போதும், தெரிந்தவர்கள் பிழைத்தால் போதும் என்று சொல்லி நம்மையே நாம் முடக்கி கொண்டிருக்கிறோம். ஒரு வட்டத்துக்குள் இருக்கிறோம். அதைத்தான் பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், எதற்கு திரும்ப 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 சில காரியங்களை நான் வெளிப்படுத்துகிறேன், செய்கிறேன். யார் திறப்பிலே இருக்கிறார்கள்? அங்கலாய்க்கிறார், மிகவும் அங்கலாய்ப்பு. இது எசேக்கியேலுக்கு சொன்ன காரியம் அல்ல, நாம் ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிற காரியம். திறப்பிலே நிற்கத்தக்கதான மனிதனையும் சுவற்றை அடைக்கத்தக்கதான மனிதனை நான் தேடுகிறேன், ஒருவனையும் காண், ஒருவனையும் காண். நான் கொஞ்சம் ஆழமாக இதை சிந்தித்து பார்ப்போமே ஆனால், ஆண்டவர் அழகாய் சொல்லுகிறார், என் தேசம் நன்றாகத்தானே இருக்கிறது என்று நாம் நினைக்கிறோம். ஆனால் தேசம் அப்படிப்பட்ட தேசமாய் அல்ல. எசேக்கியேல் 22:4 அதிகாரத்துல நீங்க எடுத்து படிச்சு பார்த்தீங்கன்னா, ரத்தம் சிந்துதலுக்கு ஏதுவான காரியங்கள் நடக்கிறது. அருவருப்பான விக்கிரக ஆராதனைகள் நடக்கிறது, நடந்து கொண்டுதான் இருக்கிறது. ஊழியம் செய்து கொண்டுதான் இருக்கிறோம், ஜெபித்துக் கொண்டுதான் இருக்கிறோம். எங்கே முடிவுக்கு வருகிறது? வரவில்லை. அதனாலதான் ஆண்டவர் அங்கலாய்க்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரிடத்துல கேட்டேன், அப்படி என்னதான் தேசத்திலே கரைப்பட்டு கிடக்கிறது, என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி கேட்கிற பொழுது, எசேக்கியேல் 22:7 16 வசனங்களை மிகவும் ஆழமாக சிந்திக்க சொன்னார். ஒரு வசனத்தையும் எடுத்து தியானிக்க சொன்னார். இந்த காரியத்திலே ஒவ்வொரு வசனத்திலையும் உன்னுடைய தேசத்தோடு நீ ஒப்பிட்டுப்பார். ஏதாவது ஒரு காரியம் உன் தேசத்துல இல்லை என்று சொல், நாம் படித்து பார்க்கலாம் எப்படிதான் இருக்கிறது என்று. எசேக்கியேல் 22:7 அதிகாரத்தை 7வது வசனத்தை, உன்னிலுள்ள தாய் தகப்பனை அற்பமாய் எண்ணினார்கள், உன் நடுவில் பரதேசிக்கு இடுக்கண் செய்தார்கள், உனக்கு திக்கற்றவனையும் விதவையும் ஒடுக்கினார்கள். நம்முடைய சுற்றிலும் இருக்கக்கூடிய பிள்ளைகள் தாய் தகப்பன்மார்களை மதிக்கிறார்களா? பெற்றோருக்கு கீழ்ப்படுகிறார்களா? இந்த காலத்து பிள்ளைகள் முதியவர்களுக்கு கீழ்ப்படுகிறார்களா? இல்ல, பார்க்கிறோம். அடுத்து கொஞ்சம் ஏழைன்னு தெரிஞ்சுட்டா போதும், அவங்களுக்கு இருக்கக்கூடிய கனம் இங்கே. கொஞ்சம் பணக்காரங்கள் இருந்தா அவங்களுக்கு இருக்கக்கூடிய கனம் இங்கே. கர்த்தர் நம்மளை பார்த்துதான் பேசுறார். நடந்து கொண்டுதான் இருக்கிறது. திக்கற்றவர்களையும் விதவைகளையும் ஒடுக்குதல். எத்தனை பேருக்கு கால் வந்ததுன்னா உதவுங்கன்னு சொன்னா செய்யறோமா? விதவைகள் ஏற்கனவே மனமடிவோடு இருப்பார்கள். இந்த உலகத்தில் இருக்க ஆண்கள் விட்டு வைக்கிறார்களா? மிகவும் வேதனை. அவருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. நாம் வேணுமானால் இந்த சுபத்துக்குள்ளார பார்க்கலாம் ஒருவரை ஒருவர். ஆனால் கர்த்தருடைய கண்கள் உலாவிக் கொண்டிருக்கிறது பூமி எங்கும். அவர் எப்படி பரிதவிப்பார்? இந்த நேரத்தில் எத்தனை கொடுமைகள் நடக்கிறதோ தெரியல. அதைதான் அங்கலாய்க்கிறார். அடுத்து நாம் படிப்போம். நீ என் பரிசுத்த வஸ்துக்களை அசட்டை பண்ணி என் ஓய்வு நாட்களை பரிசுத்த குலைச்சலாக்கினாய். பரிசுத்த வஸ்துக்களை அசட்டை. யாருக்குமே ஜாக்கிரதையே இல்லை. கர்த்தருக்கு பயப்படக்கூடிய பயமே கிடையாது. துணிந்து செய்யக்கூடிய காரியங்கள், ஈவன் ஊழியக்காரர்கள் கூட கர்த்தர் பார்த்து கொண்டே இருக்கிறார், கணக்கு வைத்துக் கொண்டே இருக்கிறார். நன்மைக்கு தக்கதாகவும் தீமைக்கு தக்கதாகவும்
அறுப்பும் வரும். ஜாக்கிரதை இல்லையே. இது வெளியிலேயும் நடக்கிறது, பரிசுத்த பிள்ளைகள் மத்தியிலேயும் நடக்கிறது. பரிசுத்த குலைச்சல், கர்த்தரை குறித்ததான ஒரு பயம் உள்ளத்தில் இருக்கணும். கர்த்தர் எங்கோ வாசம் செய்யல, அவர் நம்மை தான் ஆலயமாய் தேர்ந்தெடுத்திருக்கிறார். நாம் தான் அவர் வாழையும், அவர் நமக்குள் தான் உலாவி வருகிறார். ஜெபித்துக் கொண்டிருக்கும் பொழுது இங்கே சில பேருடைய வாழ்க்கையிலே பரிசுத்தம் இல்லை. கர்த்தருக்கும் உங்களுக்கும் தெரியும். கர்த்தரிடத்தில் ஒப்புரவாங்க. அடுத்து 9வது வசனம். அபாண்டம் பேசுகிற உன்னிடத்தில் இருக்கிறார்கள், மலைகள் மேல் சாப்பிடுகிறவர்களும் உன்னிடத்தில் இருக்கிறார்கள், முறைகேடு செய்கிறவர்களும் உன் நடுவில் இருக்கிறார்கள். பிரியமானவர்களே, ரத்தம் சிந்துதலுக்கு ஏதுவான அபாண்டம் பேசுகிறது. தன்னுடைய ஞானத்துக்கு தகுந்த மாதிரி எதையாவது சொல்ல வேண்டியது, அதை விசாரிக்கிறது கூட கிடையாது. அப்படிப்பட்டவங்களும் இந்த தேசத்தில் இருக்கிறாங்க. அதோடு பெருந்தினிக்கானர்கள் பெருகிவிட்டாங்க. கொரோனா நாட்கள்ல கூட பாருங்க, முடங்கி கிடக்கிறோம். ரிலாக்ஸேஷன் ஒரு டைம் ஃபர்ஸ்ட் டைம் விட்ட உடனே நான் போய் பார்க்குறேன். என்னுடைய பிளேஸ்ல எல்லா இடத்துலயும் பொங்கி வழியுது சாப்பிடுது. பஃபேன்னு ஒரு சிஸ்டம் வந்துருச்சு. அளவோடு சாப்பிடுறது கிடையாது, பணத்தை கட்டிட வேண்டியது. 800 ரூபாயோ 1000 ரூபாயோ ஒருத்தருக்கு சாப்பாடு. பணம் கட்டிட்டோமே போய் வயிறு ஃபுல்லா நப்புறது. அதுக்கப்புறம் என்ன ஆகும்? நோய் வரும். தெரியறதே கிடையாது. ஆக்சுவலா நோய்களுக்காக ஜெபிக்கிறோம். காரணம் யாரு? நம்ம தான், நம்முடைய ஜனங்கள் தான். அவர் என்ன செய்வார்? அவர் அங்கலாய்க்கிறார். அடுத்து எல்லா இடத்திலையும் முறைகேடுகளும் நடக்கிறது. எல்லா இடத்திலையும் முறைகேடுகள். எங்கேயுமே ஒழுங்கு கிடையவே கிடையாது. எல்லா இடத்துலயும் லஞ்சம். சம்பளம் ஒண்ணு வாங்கினா ஒரு பிம்பளம் ஒண்ணு வாங்கிட்டே தான் இருக்கிறாங்க. இப்ப கூட ரொம்ப ஸ்ட்ரிக்டாலாம் சில இடத்துல ரூல்ஸ் போடுறாங்க, ஆனாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க. நம்ம தேசத்துல தான் நடக்குது, நாம் இருக்கக்கூடிய இடங்கள்ல தான் நடக்குது. அதனாலதான் கர்த்தர் அங்கலாய்க்கிறார். அடுத்து தொடர்ந்து படிப்போம். தகப்பனை நிர்வாணமாக்கினவர்கள் உன்னில் இருக்கிறார்கள், தூர ஸ்திரியை பலவந்தப்படுத்தினவர்கள் உன்னில் இருக்கிறார்கள். இந்த காரியத்தை சொல்லவே வேண்டாம், எல்லாருக்கும் நல்லாவே புரிஞ்சுக்கும். ஒவ்வொரு நாளும் நியூஸ் பேப்பர் எடுத்து பார்த்தா மிகவும் வருத்தமா இருக்கும். இப்படிப்பட்ட காரியங்களும் நடக்கிறது. அடுத்து உன்னில் ஒருவன் தன் அயலானுடைய மனைவியோடே அருவருப்பானதை செய்கிறான், வேறொருவன் முறைகேடாய் தன் மருமகளை தீட்டுப்படுத்துகிறான், வேறொருவன் தன் தகப்பனுக்கு பிறந்த தன் சகோதரியை பலவந்தம் பண்ணுகிறான். இந்த காரியங்களும் நடக்கிறது. கள்ளக்காதல். ஒரு நாளைக்கு நியூஸ் பேப்பர் எடுத்து பாருங்க, இந்த இன்ஃபர்மேஷன் இல்லாம அது நியூஸ் இருக்கவே முடியாது. நான் ரீசெண்டா அந்த நியூஸ் தொடர்ந்து படித்து கொண்டு வருகிறேன். என்னதான் இந்த உலகத்துல நடந்துட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தா கண்டிப்பா இதை பத்தி காரியங்கள் இருக்கும். அது இல்லாம ஒரு நியூஸ் பேப்பர் எண்ட் ஆகுது. இப்படிலாம் இருக்கு. அடுத்து ரத்தம் சிந்தும்படிக்கு பரிதானம் வாங்கினவர்கள் உன்னில் இருக்கிறார்கள், நீ வட்டியையும் பொழுதையும் வாங்கி பொருளாசையினால் உன் அயலானுக்கு இடுக்கண் செய்து என்னை மறந்து போனாய் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். பொருளாசை. அடுத்து மிகவும் பொருளாசை. யாருக்குதான் இருக்க மாட்டேங்குது? கொஞ்சம் ஆண்டவர் ஆசீர்வதித்தா நிறைவு இருக்குதா? இன்னும் கொஞ்சம் என்ன ஆசீர்வதிக்க ஆண்டவர். அப்படிதான் இருக்குது. அது கிறிஸ்துவ பிள்ளைகளா இருந்தாலும் சரி, கிறிஸ்துவ அல்லாத பிள்ளைகள், அறியாத பிள்ளைகளா இருந்தாலும் சரி, அப்படிதான் இருக்குது. அநியாய வட்டிக்கு பாருங்க, கூவி கூவி பேங்க்ல இருந்து கால் வருது. நிம்மதியா இருக்க முடியுதா? சரி வேண்டாம் அப்படின்னு ஒதுக்கிட்டாது இருக்கிறீங்களா? அப்படி விடுறாங்களா? கிடையாது. என்னையே சேர்த்து சொல்றேன் நான். இந்த செய்தி எனக்கும் வரும் கால். டெம்ப்டேஷனா எல்லாம் பண்ணுவாங்க. சிஸ்டர் இதை எடுத்துக்கங்க, சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் செய்வாங்க ஆக்சுவலா. ஆனா அந்த காரியங்கள் பாருங்க, நீங்க வேண்டான்னு இருந்தா கூட நான் உடனே பண்றேன். அப்பதான் நமக்கு முக்கியமான தேவை
நம்ம விசுவாசத்தை அதிகமா சோதிப்பாங்க. ஆனா நம்ம எப்படி இருக்கிறோம்? வட்டிக்கு கடைசியில் என்ன பண்ணுவோம்? சில பேர் டெம்ப்ட் ஆகி அதை வாங்கி வட்டி கட்ட முடியாம திணறது, சாட்சி இல்லாம போயிடும், இழந்து போய்விடுவோம் இருக்கிற ஆசீர்வாதத்தில். அடுப்பட்ட காரியங்கள் நடந்துட்டு இருக்கு. ஊழியக்காரர்களே மத்தியிலே நடக்குது, ஊழியம் செய்யாத பிள்ளைகள் மத்தியிலேயும் நடக்குது. ஜாக்கிரதை வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். இதனால இடுக்கண் செய்து தவித்து போயிருக்கக்கூடிய பிள்ளைகள் எல்லாவற்றையும் பாருங்க. எத்தனை பேர் தற்கொலை, குடும்பத்தோடு பிசினஸ் செழிக்கணும்னு சொல்லிட்டு ஆனா அவங்க படுற பாடு, கடன் வாங்கிட்டு. எத்தனை பேர் இந்த கொரோனா டைம்ல லாக்டவுன் காலத்துல உருப்படைந்து போயிட்டாங்க. அடுத்து இதோ நீ அநியாயமாய் சம்பாதித்த பொருள் நிமித்தமும் உன் நடுவில் நீ சிந்தின ரத்தத்து நிமித்தமும் நான் கை கொட்டுகிறேன். யார் கை கொட்டுறாங்க? எவ்வளவு பரிதாபம் பாருங்க. நாம் நம் ஜனங்கள் பொருள் ஆசை நிமித்தமாக நாம் செய்யக்கூடிய காரியம் அவர் கை கொட்டி சிரிக்கிறார். கர்த்தர் அன்புள்ளவர் தான். ஆனாலும் அவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம் வைராக்கியம், உண்மை. மோசே எங்கும் உண்மை இல்லவனாய் இருந்தான். அதனாலதான் அவரை எடுத்துட்டு போய் பயன்படுத்தி அவருடைய ஜனங்கள் லட்சக்கணக்கானவங்களுக்கு தலைவனாக்கி அவங்களை ஆசீர்வதிச்சிருக்கிறார். நம்மளுக்கு ஊழியம் செய்யணும் ரொம்ப ஆசைதான். பெரிய ஜன கூட்டத்துக்கு நம்மளை எடுத்து பயன்படுத்தணும்னு ஆசைதான். ஆனா எங்கும் உண்மையா இருக்கிறோமா? கர்த்தர் நம்மை குறித்து நான் சாட்சி என்ன? ஒருவருக்கு ஒருவர் சாட்சி சொல்றது வித்தியாசம், அது வேறு. நம்மை குறித்து கர்த்தர் என்ன சாட்சி சொல்கிறார்? ஒவ்வொரு நாளும் நாம் கர்த்தரிடத்தை நான் சாட்சியா இருக்கிறேன்னா என்னை குறித்து நீர் என்ன நினைக்கிறீர் என்று கேட்கிறோமா? கேட்டால் கர்த்தர் என்ன சொல்வார்? ஓகே, அடுத்து நான் உன்னில் நியாயம் செய்யும் நாட்களில் உன் இருதயம் தாங்குமோ? அப்பொழுது உன் கைகள் திடமாய் இருக்குமோ? கர்த்தராகிய நான் இதை சொன்னேன், இதை நிறைவேற்றுவேன். சொல்லிட்டார் பார்த்தீங்களா? இவ்வளவு நடக்கிறதுனால நான் சும்மா இருப்பேனா? நமக்கு ஒருத்தவங்க அநியாயம் செஞ்சுட்டா எவ்வளவு துடிக்கும். கர்த்தர் உண்டு பண்ணின ஜனங்கள் இவ்வளவு முறைகேடுகளை செய்யும் பொழுது அவர் சும்மா இருப்பேனோ என்று சொல்கிறார். நோவாவின் காலத்தில் ஒரு உடன்படிக்கை பண்ணிவிட்டார். இல்லாவிட்டால் முற்றிலுமாக அழித்து கொண்டு விடுவார். அப்படித்தான் இருக்கிறது உலகம். இதயம் தாங்குமா? முடியாது. அதைத்தான் அங்கலாய்க்கிறார் அவர். அதோடு 18வது வசனத்தில் சொல்லுகிறார், வெள்ளியில் இருக்கும் கழிவு போல இருக்கிறீர்கள் என்று சொல்கிறார். வெளியில இருக்கக்கூடிய கழிப்பை நாம நீக்கணும்னா எவ்வளவு ஹீட் நாம வைக்கணும். நான் ஒருத்திட்ட போய் கேட்டேன், இந்த வெளியில இருக்கக்கூடிய ஒரு பாத்திரம், அந்த பாத்திரத்தை எதுக்கு யூஸ் பண்ண போறீங்க அப்படின்னா பால் காய்ச்சுவதற்காக யூஸ் பண்ணுவோம்னு சொன்னாங்க. அப்ப நான் சொன்னேன், இந்த வெள்ளி உருகிடாதான் இந்த நெருப்புல வைக்கும் பொழுது அப்படின்னு கேட்கிறப்போ அவங்க சொன்னாங்க, வெள்ளியை உருக்குறதா இருந்தா சாதாரண ஹீட்ல டெம்பரேச்சர்ல வைக்க மாட்டோம், மிகவும் அதிகமான டெம்பரேச்சர்ல வச்சோம்னா தான் அந்த பாத்திரம் உருகும். நாம சமையல் பண்ற அந்த தீயெல்லாம் ஒரு சாதாரண விஷயம், அதனால வெள்ளி பாத்திரத்துல சமையலே செய்யலாம் அப்படின்னு சொல்லி சொன்னார். யானோர் சொல்றாரு பாருங்க, வெள்ளியில் இருக்க கழும்பு போல இருக்கிறீங்கன்னு சொல்றாரு. கழும்பை நீக்கணும் அப்படின்னா வெள்ளியை எந்த அளவுக்கு உருக்கணும். நம்ம தேசத்துல இப்படிப்பட்ட கழிப்பெல்லாம் நீக்கணும்னா அவர் எந்த அளவுக்கு உருக்கணும் தேசத்தை. அது மாதிரி தான் நடக்குது. அடுத்து, நான் உன்னை பிரஜாதிகளுக்குள்ளே சிதறடித்து உன்னை தேசங்களிலே தூற்றி உன் அசுத்தத்தை உன்னில் ஒழிய பண்ணுவேன். 20வது வசனம். வெள்ளியையும் பித்தளையையும் இரும்பையும் ஈயத்தையும் தகரத்தையும் அக்கினியில் ஊதி உருக்குவதற்காக புகைக்குள் சேர்க்கிறது போல
நான் என் கோபத்தினாலும் என் உக்கிரத்தினாலும் உங்களை சேர்த்து வைத்து ஒடுக்குவேன். அவரை விட்டு விடல, நான் உருக்குவேன் என்று சொல்கிறார். அதனாலதான் அவர் சில எச்சரிப்பை முன்னாடியே கொடுத்து திறப்புல நிற்பதற்கான பிள்ளைகளை தேடிக்கொண்டு கொஞ்சம் கொஞ்சம் காத்து விடுறார். எல்லாத்தையும் முற்றிலும் அழிச்சு கொள்வார். இந்த கொரோனா நாட்கள்ல பாருங்க, எத்தனை ஊழியக்காரர்களுக்கு அதை குறித்ததான தரிசனத்தை ஆண்டவர் கொடுத்தார் என்பது எனக்கு தெரியல. கொடுத்திருந்தா கண்டிப்பா திறப்புல எனக்கு நிறைய பேருக்கு ஆசீர்வாதமா இருந்திருக்கலாம். ஆனா அவர் உருக்குவேன்னு சொல்லிட்டார். இரும்பு தனியா, களிமண் தனியா, கழிம்பு தனியா, எல்லாத்தையும் நீக்கி போடுவேன், அக்கினியை ஊற்றுவேன். பாருங்க, எல்லா இடத்துலயும் எல்லா தேசத்திலையும் மரண ஓடும், எங்கும் மரண ஓடும். உயிருக்கு பயந்து கொண்டிருந்த நாட்கள், வெளியில வர முடியாத நாட்கள் ஆண்டவர் கொடுக்கிறார், அங்கெல்லாம் இருக்கிறார். அடுத்து இது மற்றவங்களுக்கு மட்டும் இல்ல, ஆசாரியர்கள் என்ன செய்கிறார்கள் என்று கவனிக்கலாம். 26வது வசனம். அதன் ஆசாரியர்கள் என் வேதத்திற்கு அநியாயம் செய்து என் பரிசுத்த வஸ்துக்களை பரிசுத்த குலைச்சலாக்குகிறார்கள். பரிசுத்தம் உள்ளதற்கும் பரிசுத்தம் இல்லாததற்கும் வித்தியாசம் பண்ணாமல் அசுத்தம் உள்ளதற்கும் அசுத்தம் இல்லாததற்கும் உண்டான வேற்றுமையை காமியாமல் இருந்து என் ஓய்வு நாட்களுக்கு தங்கள் கண்களை மூடிக்கொள்கிறார்கள். அவர்கள் நடுவிலே நான் கனவீனம் பண்ணுகிறேன். கர்த்தரை கனவீனம் பண்ணினால் எப்படி இருக்கும்? கர்த்தரை சொல்லுகிறார், என்னை கனவீனப்படுத்துகிறார்கள் என்று. வேதத்துக்கு புறம்பாய் போதிக்கிற காரியங்களும் நடக்குது, கள்ள தீர்க்க தரிசனங்கள் நடக்குது, சொந்த அறிவிலே வேதத்தை போதிக்கக்கூடிய காரியங்கள் நடக்கிறது, வேதத்தின்படி நடக்க முடியாத சூழ்நிலைகளும் இருக்கிறோம். ஆசாரியர்கள் மிகவும் வருத்தப்படுகிறார். அடுத்த தீர்க்க தரிசிகள் பாத்தீங்கன்னா 28, நேரம் இல்லாததுனால நான் சீக்கிரமாய் கடந்து போகிறேன். 28ல பாத்தீங்கன்னா தீர்க்க தரிசிகள் பொய்யான தீர்க்க தரிசனத்தை சொல்லி ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள், வஞ்சித்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் நடக்கும் பொழுது கர்த்தர் சொல்லுகிறது, செய்கிறது எல்லாமே கரெக்ட் தான். எத்தனை பேர் ஒத்துக்கொள்றீங்க? கண்டிப்பா. நான் முதல்ல அப்படிதான் கேட்டேன். ஆனா அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது, ஒவ்வொரு காரியத்தையும் எடுத்து எடுத்து ஒப்பிட்டு பார்க்கும் போது இந்த நாட்கள்ல அத்தனை காரியங்களும் இன்னும் நடந்துதான் இருக்கு. திறப்புல நின்று கொண்டே இருக்கதான் செய்கிறோம், ஆனால் அத்தனை காரியங்களும் நடந்துதான் இருக்குது. எத்தனை பேர் அதுக்காக உண்மையாவே எனக்கு ரொம்ப பேர்டனா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அதை குறிச்சே சிந்திச்சுட்டு அதை குறிச்சே பாரமாய் ஜெபித்து கொண்டே இருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா இதை குறிச்சு பாரமாய், இதை குறிச்சு ஆண்டவர்கிட்ட இன்டர்சிட் பண்ணிட்டு இருக்கும் போது, அவரிடத்துல உறவாடி, அவரிடத்துல அங்கலாய்த்து, அவரிடத்துல புலம்பி, அவர்களுக்காக திறப்பிலே நிற்கும் பொழுது ஜனத்தை கூட்டிக் கொண்டு வந்து ஆலயத்திலே அவர் சேர்ப்பார். வேற எந்த ரகசியமே கிடையாது. எனக்கு 10 ஆத்துமாக்கள், 20 ஆத்துமாக்கள், 50 ஆத்துமாக்கள், எத்தனை ஆத்துமாக்கள் இருந்தாலும் சரி, அவருடைய சமூகத்துல இருந்து, அவருக்காக திறப்புல இருந்து, அவருடைய ஜனங்களை இந்த காரியத்தில் இருந்து விடுவிப்பதற்கு ஜெபம் போதும். ஜெபம் போதும். ஜெபித்துக் கொண்டே இருக்கும் பொழுது அந்த மகிமை நம்மளை நிரப்பும். ஜனங்களுக்கு மத்தியில் நம்ம அடுத்து போகும் பொழுது அது கிரியேஷன். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஊழியத்தை தான் உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் வைத்து அதை நீங்கள் செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட ஜெப குறிப்புகளை தான் நீங்கள் எடுத்துக்கொண்டு உங்க ஊழியத்திலையும் உங்க சபைகளிலையும் ஜெபிக்கணும், பழக்கம். இந்த சந்ததியினரை கரைதிரையற்றவர்களாய் உருவாக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. சரி, யார்தான் நீதிமான்? இதற்கு என்னதான் விடை? யார்தான் பிழைப்பார்கள் என்று சொல்லி நாம பார்ப்போமானால் எசேக்கியேல் 18வது அதிகாரம் 5, 6, 7, 8, 9. ஒருவன் நீதிமானாயிருந்து நியாயத்தையும் நீதியை செய்து மலைகள் மேல் சாப்பிடாமலும் இஸ்ரவேல் வம்சத்தாரின் நரகலான விக்கிரகங்களுக்கு நேராக தன் கண்களை ஏறெடுக்காமலும் தன் அயலானுடைய மனைவியை திருட்டுப்படுத்தாமலும்
தூர ஸ்திரியோடு சேராமலும் ஒருவனையும் ஒடுக்காமலும் கொள்ளையிடாமலும் இருந்து கடன் வாங்கினவனுக்கு அடமானத்தை திரும்ப கொடுத்து தன் அப்பத்தை பசித்தவனுக்கு பங்கிட்டு வஸ்திரமில்லாதவனுக்கு வஸ்திரம் தரிப்பித்து வட்டிக்கு கொடாமலும் பொலிசையை வாங்காமலும் அநியாயத்திற்கு தன் கையை விலக்கி மனிதருக்குள்ள வழக்கை உண்மையாய் தீர்த்து என் கட்டளையின்படி நடந்து என் நியாயங்களை கை கொண்டு உண்மையாய் இருப்பானாகி அவனே நீதிமான், அவன் பிழைப்பான் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். இப்படிப்பட்டவங்க தான் இப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் பிழைப்பார்கள் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. அதோடு எசேக்கியேல் 18:32 இப்படிப்பட்ட அக்கிரமக்காரர்களையும் நாம் பிழைப்புக்கு நேராய் நடத்த முடியும். அவர்களை மனம் திரும்ப வைத்து பிழைக்க வைக்கிறதுக்குரிய காரியம் நம் கருத்தில் தான் இருக்கிறது. அதை தான் ஆண்டவரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, ஆண்டவர் அங்கலாய்க்கிற 2 முக்கியமான காரியம். இது எல்லா காரியங்களையும் நாம அலசி பார்த்தோமே ஆனால் 2 காரியங்கள். நரகலான விக்கிரக ஆராதனை, 2வது தீட்டுப்படுத்துதலான அசுத்தம். எல்லா காரியத்தையும் நாம் பார்த்தோம். இந்த 2 காரியத்துக்குள்ளாரே அடங்குகிறது. நரகலான விக்கிரக ஆராதனை, அடுத்து தீட்டுப்படுத்துதல், ரத்தம் சிந்துவதற்கு ஏதுவான அருவருப்பான தீட்டுப்படுத்துதலுக்கான காரியங்கள். இந்த 2 காரியங்களும் நம் தேசத்திலே நாம் ஒழிப்பதற்கு மிகவும் அதிகமாக திறப்பிள்ளைகள் இருக்க வேண்டும். இதற்காக நான் 2 உதாரணங்களை வேதத்திலிருந்து சொல்ல பிரியப்படுகிறேன். 1 ராஜாக்கள் 18. நாம் வேதத்துல வசனங்களை படிக்க வேண்டாம், நாம் எல்லோருக்கும் தெரிந்தது. 1 ராஜாக்கள் 18 எலியாவை குறித்ததான காரியம். நான் மிகவும் சீக்கிரமாக கடந்து நாம் எல்லோரும் இந்த காரியத்துக்காக திறப்பில் எடுக்க போகிறோம். ஒரு உறுதியும் இந்த நாட்களில் எடுக்க போகிறோம். அல்லேலூயா. நாம் தான் திறப்பில் எடுக்க போகிறோம். நாம் இந்த காரியத்தை படிப்போமே. ஆனால் 1 ராஜாக்கள் 18 எலியாவை குறித்ததான காரியம். கர்த்தர் எலியாவோடு பேசுகிறார். 1 ராஜாக்கள் 18:1. அந்த தேசம், சமாரியா தேசம் பஞ்சம் நிறைந்ததாக இருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார் எலியாவுக்கு, வார்த்தை தெளிவாய் கேட்கிறது, நான் மழையை வர்ஷிக்க பண்ணுவேன் என்று சொல்லி. பிரியமானவர்களே, நமக்கும் ஆண்டவர் பேசுகிற வார்த்தை தெளிவாய் கேட்கிறதா? மிகவும் பஞ்சம், ஆனால் மழை பெய்யும் என்று சொல்லி திட்டமும் தெளிவுமாக கர்த்தரிடத்திலே வார்த்தையை பெற்றுக்கொண்டு எலியா புறப்படுகிறார். அங்கே யோவாப் இருக்கிறார். அரண்மனை விசாரிப்புக்காரனான யோவாப் தீர்க்கதரிசிகளை கொள்ளுகிற காலம் எசபேல் பண்ணிக்கொண்டிருக்கிறார். பயந்து நடுங்குகிற காலம். ஆனாலும் எசபேலுக்கு அஞ்சாமல் அந்த அரண்மனையில இருக்கக்கூடிய விசாரிப்புக்காரனாகிய யோவாப் 400 தீர்க்கதரிசிகளை மறைத்து வைக்கிறார். கர்த்தர் பாருங்கள், எப்பேற்பட்ட கொடுமையான காரியங்கள் நடந்தாலும் சரி, தன்னுடைய பிள்ளைகளை ஒழித்து மறைத்து பாதுகாக்கிறார். அதுதான் அவருடைய கரிசனை. உண்மையானவர்களை எப்பேற்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும் சரி பாதுகாப்பார். அல்லேலூயா. இந்த கொரோனா காலத்திலையும் ஆண்டவர் கொடுத்த தரிசனம் பிப்ரவரி மாதத்துல எல்லாம் ஃபர்ஸ்ட் வீக்ல ஆண்டவர் கொடுக்கிறார். ஒரு 2-2:15 காலையில ஆண்டவர் எழுப்பி ஜோ பண்ண சொல்றாங்க. ஜோ பண்ணிட்டே இருக்கும்போது இத்தாலியில நடக்கக்கூடிய மரண ஓலங்கள் அப்படியே தெளிவாக காண்பிக்கிறாங்க. எனக்கு இத்தாலியை பத்தி பாரம்லாம் எதுவும் இல்லை. மரண ஓலம், எங்கு பார்த்தாலும் மரணம் நடக்கிறது. என்னையும் அறியாமல் கதறுகிறேன், அழுது புலம்புகிறேன், மணிக்கணக்காய் ஜெபிக்கிறேன். அதற்காக ஜெபித்து முடித்துட்டு கடைசியில என்னை மரண பயம் பிடித்து கொண்டது. நான் என்ன ஆவேன்? ஏன்னா இது ஒரு நாட்டுல நடக்க போது கிடையாது, எல்லா நாட்டிலையும் நடக்க போகுது, இந்தியாவுக்கும் வரப்போகுது. நான் என்ன ஆவேன்? அப்ப ஆண்டவர் சொல்றார், கண்ணின் மணியை போல காப்பேன், வாக்கு கொடுக்கிறேன். எனக்கு ஒரு சந்தோஷம், ஆனால் ஒரு விதத்துல அங்கலாய்ப்பு. அன்றிலிருந்து அந்த காரியத்துக்காக தொடர்ந்து ஜெபம். ஒரு 3-4வது வாரத்துல நீங்க பாத்தீங்கன்னா பிப்ரவரி மாசத்துல
அவருடைய பிரைம் மினிஸ்டர், இத்தாலியோட பிரைம் மினிஸ்டர் கையை தூக்கிட்டார். என்னால இந்த நாட்டை கண்ட்ரோல் பண்ண முடியாது. எங்கும் மரணம். ஹாஸ்பிட்டல் பொங்கி வலியுது. பேஷண்ட்ஸ் எல்லாம் ரோட்ல அப்படியே வச்சுட்டு நிக்கிறாங்க. ஸ்ட்ரெச் இல்லாம நிக்கிறாங்க. தூக்கி அந்த பேஷண்ட்டை நிறுத்துறது கூட இல்லாம இருக்கு. ஹெல்ப்னு எல்லாம் கதற சொல்லுங்க. அது காரியத்தை தான் வெளிப்படுத்தினார். ஹல்லேலூயா. அவர் வெளிப்படுத்துவார். திட்டமும் தெளிவுமாக கொடுப்பார். எப்பேற்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும் வாக்கு கொடுப்பார். நாம் உண்மையில இருந்தால் அந்த வாக்கு நமக்கு பலிக்கும். இல்லாட்டி அவர் என்னதான் ப்ராமிஸ் பண்ணாலும் சரி, நம்முடைய நடத்தை கர்த்தருக்கு முன்பதாக பரிசுத்தம் இல்லாமல், அவருக்கு முன்பதாக பிரியமா இல்லாமல் இருந்தால் வாக்குத்தத்தம் பழிக்க, அது நிறைவேறாது. ஆனால் கர்த்தர் இந்த காரியத்திலே நமக்கு கற்றுக் கொடுக்கிறது, என் சமூகத்திலே என் பிள்ளைகளை வந்து திட்டமும் தெளிவுமான அந்த வார்த்தை, அந்த வாக்கு தத்துவத்தை பெற்றுக்கொள்ள. இன்னமும் கர்த்தர் எப்படி பேசுகிறார்? மிகவும் தெளிவாய் பேசுகிறாரா? நான் இதுவரைக்கும் இருக்கக்கூடிய அனுபவத்திலேயே நான் இருக்க போகிறேனா? இல்ல தேசத்தை குறித்ததான ஒரு திட்டமும் தெளிவுமான வார்த்தை எனக்குள் வருகிறதா? அது வரைக்கும் நான் விட போவதில்லை. நான் ஆண்டவருடைய பாதத்திலே காத்திருக்க போகிறேன். கர்த்தருக்காக வைராக்கியமா இருக்கக்கூடிய பிள்ளைகள் மத்தியில கர்த்தர் கண்டிப்பாய் அவர் செய்கிறதை சொல்வார். ஹல்லேலூயா. அதைத்தான் அனுபவமாக பழக்கிக் கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இப்போ இந்த எலியா என்ன செய்கிறார் பாருங்கள். யோவா தீர்க்கதரிசிகள் 400 தீர்க்கதரிசிகளை அவர் ஒழித்து வைத்துக் கொள்கிறார். அப்பொழுதுதான் எலியா அங்கே வருகிறார். எசபேல் ஒரு பக்கம் தீர்க்கதரிசிகளை கொன்று குவித்துக் கொண்டிருக்கிறார். பாருங்கள், அந்த டைம்ல எவ்வளவு பயமா இருக்கும். தைரியமா எலியா வந்து யோவா கிட்ட பேசுறாரு. என்ன கூட்டு போவீங்க? யாருகிட்ட? ஆகாப் கிட்ட. ஹல்லேலூயா. எப்படி இருக்கும் பாருங்க. நாம இருந்தா கூட்டிட்டு போவோமா? அவர் ஒரு சாட்சியை ஒண்ணு கொடுக்கிறார் அவரை பத்தி. 1 ராஜாக்கள் 18:17. ஆகாப் எலியாவை கண்டபோது ஆகாப் அவனை நோக்கி, இஸ்ரவேலை கலங்க பண்ணுகிறவன் நீ அல்லவா என்றான். இஸ்ரவேலை கலங்க பண்ணுகிறவன் நீ அல்லவா. அதுக்கு முன்னாடி ஒரு 12வது வசனத்தை வாசிங்க பாஸ்டர். நான் உன்னை விட்டு போனவுடனே ஒருவேளை கர்த்தருடைய ஆவியானவர் உன்னை எடுத்து நான் அறியாத இடத்துக்கு கொண்டு போவார். அப்பொழுது நான் ஆகாபிடத்திற்கு போய் அறிவித்த பின்பு அவன் உம்மை காணாவிட்டால் என்னை கொண்டு போடுவானே. ஒரு அரியனாகிய நான் சிறு வயது முதல் கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவன். எசபேல் கர்த்தரின் தீர்க்கதரிசிகளை கொண்டு போடுகிற போது நான் கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளில் 100 பேரை ஒவ்வொரு கெட்டிலே 50 பேராக ஒழித்து வைத்து அவர்களுக்கு அப்பமும் தண்ணீரும் கொடுத்து பராமரித்து வந்த என்னுடைய செய்கை என் ஆண்டவனுக்கு அறிவிக்கப்படவில்லையோ? இப்போதும் என் ஆண்டவன் என்னை கொண்டு போடும்படிக்கு நீ இதோ எலியா வந்திருக்கான் என்று போய் அவனுக்கு சொல் என்று சொல்லுகிறீரே என்றான். அதற்கு எலியா, இன்றைக்கு என்னை அவனுக்கு காண்பிப்பேன் என்று சேனைகளின் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவரை சீனாய் கொண்டு சொல்லுகிறேன் என்றார். இப்பொழுது 2 சாட்சிகளை எலியாவை குறித்து கேள்விப்படும். ஒரு சாட்சி யோவா பயப்படுகிறார். உங்களை நீங்க வந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு போய் நான் போய் சொன்னேன்னா வந்து பார்த்தா நீங்க இல்லாம இருப்பீங்க. ஆவியானவர் எங்கோ கூட்டி போயிடுவார். ஆவியானவரால் பயன்படுத்தக்கூடிய ஒரு பாத்திரம் எலியா. எங்க இருப்பார், எங்க போவார்னு தெரியாது. அப்படிப்பட்டதான ஒரு முதிர்ந்த அனுபவம்